ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனீஸ்வரன், சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலனை பார்க்க போறோங்க. சனீஸ்வரன் யாருங்க? முதல் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன், நியாயம். அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது உங்களோட வேலை, தொழில், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிகமாகவும், எப்படிப்பட்ட பலன்? அதாவது சந்தோஷமான பலனா, துக்கமான பலனா, நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா, இல்ல சந்தோஷமாக இருக்க போறீங்களா, நல்ல வேலை கிடைக்குமா, அதுக்குண்டான லாபம் எல்லாமே. அதாவது அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கான அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியுமான சனீஸ்வரன், கால புருஷ தத்துவப்படி 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, சரிங்களா? இவரு குரு பகவானோட வீட்டுல மீனராசியில இருக்கிறாருங்க. இருந்து இப்போ சனி பெயர்ச்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 138 நாட்கள் சனி தன் நிலைமை இயல்பையை மாற்றம் அடைகிறார். அதாவது வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறது ஒண்ணும் இல்லைங்க. அதாவது பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சனி பகவானும், குரு பகவானும், செவ்வாய் பகவானும் சூரியனை விட்டு விலகும் பொழுது வக்ரம் அடைவார்கள். இவர்கள் தன் இயல்பு நிலையை மாற்றம் பெறுவார்கள் தான் நிலைமைங்க. இப்போ ஆல்ரெடி சனீஸ்வரன் குருவோட வீட்டுல சுபத்தன்மையோட தாங்க இருக்காரு. இப்பொழுது தன் இயல்பை மாற்ற போகிறார். பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் ஏற்படுங்க. இவ்வளவு நாள் ஒரு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவான சூழ்நிலை இருந்த சனி பகவான் இப்பொழுது அவர் இயல்பை மாற்றம் அடைவதனால், குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால் தன் இயல்புத்தன்மை இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அதிகப்படுத்துவார். இது எப்படின்னா ஒவ்வொரு ராசி, ஏன்னா ஆல்ரெடி அவர் குரு பகவான் வீட்டில தான் இருக்கிறதுனால அடிக்கடி சனி பகவான் சுபத்துவம் படுறது. ஏன்னா இயற்கை பாவி. சனீஸ்வரன்றவர் இயற்கை பாவி. அவர் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் சுபம் அடைஞ்சிட்டாரு. இப்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்னும் சுபத்துவம் படுறாரு. இதன் அடிப்படையில் இவர் வக்ரம் பெறும்போது இதனோட பலன்கள் மாறுபடும் ஒரு ராசிக்கேற்றபடி. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், பலன்கள், வேலையில என்னென்ன மாற்றம், முக்கியமா இவர் கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வேலை, தொழில், படிப்பு சம்பந்தமா சில விஷயத்துக்கு வருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயுள் பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த 4 விஷயத்துக்கு முக்கியமா பலன்கள் மாறப்போது. ஒவ்வொரு ராசிக்கும் அவர் இருக்கிற இடம் மாறும். ஏன்னா மேஷ ராசிக்கு 12ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் என்ற மாதிரி. அவர் இருக்கிற இடம் மாறும்போது இவர் வக்ரம் அடைந்து 138 நாட்கள் மீனராசியில் இருக்கும் பட்சத்தில் இந்த 138 நாட்கள் எந்தெந்த ராசிக்கு ராஜயோகம், எந்தெந்த ராசிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹெல்த் விஷயமாவும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் சில மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு. இது ஒன்னா ஒரு ராசிக்கும் பார்ப்போங்க. மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் இருக்கிறாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வேலை இழப்பு, சில வேலை மாற்றம், சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் மாற்றம் அடைகிறது, சில நஷ்டங்கள், சில ஆரோக்கிய குறைபாடுகள், முக்கியமா விரயங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. இப்பொழுது அது சுப விரயமா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இப்போ குருவின் பார்வையில சனீஸ்வரன் இருக்கும் பட்சத்தில் நிறைய பேருக்கு வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்றது, வீட்டுல சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு படிப்படியா வந்துட்டு இருக்கும். இப்பொழுது ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 138 நாட்கள் அவர் வக்ரம் அடைகிறார். சனீஸ்வரன் உங்களுக்கு 12ஆம் இடமான மீனராசியிலே தான் இருக்கிறார். சில டைம் பாத்தீங்கன்னா வக்ரம்ன்றது இன்னொரு வீட்டுக்கு மாறுபட்டு போவாங்க. இப்பொழுது சனீஸ்வரன் உங்களுக்கு அந்த ராசி மண்டலத்திலே தான் இருக்கிறார். மீன ராசியிலே தான் அவர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன யோகம்ன்றது பார்ப்போம். முக்கியமா உங்களுக்கு அவர் யாருங்க? மேஷ ராசிக்கு அவர் 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி. அதாவது உங்களுக்கு அவர் தொழில், வேலை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்க மேஷ ராசிக்காரர்கள் சனீஸ்வரன் தான். அதுவும் இல்லாமல் அவர் 11ஆமுக்கு அதிபதி. மேஷ ராசிக்கு பாதகாதிபதி அவர் தான். இதன் அடிப்படையில் சனீஸ்வரன் வக்ரம் பெற்று இந்த 138 நாட்கள் சில யோகங்களையும் மாற்றங்களையும் ஒரு அதிரடி முடிவுகளையும் உங்களுக்கு எடுக்க வைப்பார். அதன் மூலமா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனீஸ்வரன் 10ஆம் அதிபதி, 11ஆம். உங்க வேலை தொழில, அதாவது வேலை தொழிலையும் கொடுத்து அதுக்குண்டான லாபத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் சனீஸ்வரன் மேஷ ராசிக்காரர்களுக்கு. இப்பொழுது இவர் வக்ரம் பெறும்போது என்னங்க நடக்கும்? உங்களுக்கு தொழில இருந்து வந்த மந்த நிலைமை, ஒரு லாபத்தன்மை எல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க. இது எப்படி இருக்கும்னா, இப்ப உங்களுக்கு உடனே ஒரு 138 நாளுக்கு ஒரு நல்ல லாபம், ரொம்ப ஒரு பண வளர்ச்சி, ரொம்ப ஒரு பைசா வரும், காசு கொட்ட போகுது, டக்குன்னு உங்களுக்கு ஒரு பண உயர்வு அப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறது கூடாது. ஏன்னா
இப்பொழுது இவ்வளவு நாளா நீங்க பண்ண முயற்சிகள், ஒரு சில சில வந்து தொடர்புகள் கிடைச்சிருக்கும். சில ஒரு வேலை நிமித்தமா ஒரு சில பேர்லாம் வந்து லோன் வாங்குறதுக்கோ, தொழில் பண்றதுக்கு சில விஷயம்லாம் நீங்க முயற்சிலாம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாவும், தடைகளாவும் இருந்து பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியா சாதகமா மாறப்போகுது. ஏன்னா, சனீஸ்வரன் 7 1/2 வருஷம் 7 1/2 சனியா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதுக்கு ஒரு சில மாற்றங்களையும், சில சந்தர்ப்பங்களையும், சில வாய்ப்புகளை குடுப்பார். அதன் அடிப்படையில் இந்த 138 நாட்கள் வந்து உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களையும், புதிய புதிய வாய்ப்புகளையும், புதிய புதிய தொடர்புகளையும் உங்களுக்கு குடுக்கப் போறாரு. அதன் மூலியமா நீங்க ஒரு அடித்தளம் அமைக்கப் போறீங்க. ஒரு பேஸ்மெண்ட் அமைக்கப் போறீங்க. ஏன்னா, நெறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 7 1/2 சனியில நெறைய பேருக்கு வந்து 40 வயது கடந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தா மேஷ ராசிக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக 2வது சுற்று சனி 7 1/2 சனியா தான் இருக்கும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு தொழில் நிமித்தமாவும், வேலை நிமித்தமாவும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த சனி வக்ர பயிற்சி பண்ண போறாரு. இந்த 4 மாதங்கள் என்ன நடக்க போகுதுன்னா, என்னங்க நடப்பாரு? உங்கள ஒரு சிறந்த ஒரு தொழில் அமைக்கிறதுக்காகவும், சிறந்த வேலையை வந்து குடுக்கறதுக்கான வழிகாட்டுதல உங்களுக்கு குடுப்பாருங்க. இதன் அடிப்படையில நீங்க வந்து ஆரம்பிப்பீங்க. இது எப்படி போகும்னா, இதனோட வளர்ச்சி உங்களுக்கு அடுத்த ஒரு 7 1/2 வருஷம் உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்போது, அதுக்கப்புறம் வர உங்களுக்கு வரப்போற அதாவது உங்களோட தசாபுத்தி இப்போ உங்களுக்கு வந்து சனி தசையோ, குரு தசையோ, செவ்வாய் தசையோ நடந்துட்டு இருக்கு. ராகு தசையோ நடக்குதுன்னா, அதனோட திசை அடிப்படையில் உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம், 15 வருஷம் உங்களோட தொழில வந்து மேம்படுத்த உண்டான அடித்தளமாக இந்த வக்ர பயிற்சி இருக்க போகுது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி புதிய முயற்சிகளையும், புதிய வாய்ப்புகளையும், புதிய புதிய மனிதர்களின் தொடர்பையும் குடுக்க போறாரு. ஏன்னா, அவர் பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, 3ஆம் பார்வையா உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்க போறாரு. 7ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் வீட்டை பார்க்க போறாரு. 10ஆம் பார்வையா உங்களோட 9ஆம் வீட்டை பார்க்க போறாரு. சுபத்துவம் அடைந்து, அதாவது குரு பகவான் பார்வையில சனீஸ்வரன் மீன ராசியிலிருந்து வக்ரம் பெற்று இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது, இதில் இருந்த கஷ்டங்களையும், சங்கடங்களையும் மாற்றி அமைக்க போறாரு. ஏன்னா சனி பார்வை எப்பவுமே கெடுதல்லாம் கொடுக்கும். ஆனா இப்போ குருவின் பார்வையில வக்ரம் பெற்று பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த இடத்து மூலியமா கஷ்டம் வராதுன்னு எடுத்துக்கலாம். கஷ்டம் குடுக்காம அவர் இயல்பாவே இருப்பாரு. இப்ப 2ஆம் இடம்ன்றது என்னங்க? குடும்ப இடம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இனிமே வந்து உங்க வாக்கு பலிக்க போகுது. உங்களோட தனம் வந்து அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு வரப்போகுது. இவ்வளவு நாளா வராம தடையா இருந்தது பார்த்தீங்களா? அது வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. உங்களுக்கு குடும்பம் சார்ந்த சில சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. இவ்வளவு நாளா வந்து அது நடைபெறாமல் தடையாக இருந்த சனி பகவான் அத எதுவுமே பண்ணாம கம்முனு இருக்க போறாரு. அதன் மூலியமா உங்களுக்கு பணவரவு உண்டாக போகுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு. அப்படியே 7ஆம் பார்வை. அதனால நெறைய பேருக்கு வந்து வேலையில மாற்றம், முன்னேற்றம் இந்த மாரி திடீர் மாற்றம்லாம் ஏற்படும். தொழில்ல வந்து சில பேர் வேலை பண்ணிட்டு இருக்கவங்க திடீர்னு பிசினஸ்க்கு மாறுறதும், பிசினஸ்ல வந்து ஒரு புதிய முயற்சிகள்லாம் குடுக்குறது, லோன் வாங்குறதுக்கான இப்ப அதாவது தொழில் பண்றதுக்காக நீங்க கடன்லாம் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் தடையா இருந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் சாதகமாக அமையும். இவ்வளவு நாளா நீங்க பண்ண முயற்சிகள், வேலைகள்லாம் தடையா இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. அதே மாதிரி 10ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும்போது, உங்களுக்கு வேலை நிமித்தம், தொழில் நிமித்தமும் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்கள் தொடர்புகள் வந்து சேருங்க. குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் இடத்தில் இயல்பை மாற்றி வக்ரம் பெறும்போது, உங்களுக்கு இவ்வளவு நாளா வர வேண்டிய சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து சங்கடமாக மாற்றி இருந்தார் பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்பொழுது பாசிட்டிவாக நடந்து, உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையும், நல்ல அடித்தளத்தையும் குடுத்து, ஒரு ஞானத்தையும், ஒரு அனுபவ அறிவையும் குடுத்திருப்பார். இதை நல்ல முறையில் செயல்படுத்துறதுக்காக இந்த அடித்தளம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி உங்களை தொழில் வளர்ச்சியிலும், பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுப்பார். வாழ்க வளமுடன். வணக்கம்.